5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது வீட்டுக்கு போகிற போது தூக்கம் வராமல் 5000 ரூபாயை அறிவித்திருப்பது எந்தவித தாக்கத்தையும் மக்களிடத்தில் ஏற்படுத்தாது. இது ஏற்கனவே ஒரு 5 மாநிலங்களுக்கு மேலே தோல்வியைத்தான் கொடுத்துருக்கிறது. 1-2 மாநிலங்களில் அது பலன் கொடுத்துருக்கிறது என்று சொன்னால் அது தொடர்ந்து மக்களை அவர்கள் அக்கறையோடு நலத்திட்டங்கள் வழங்கிய காரணத்தினால அது கை கொடுத்துருக்கிறது. ஆனால் இவர் 5 ஆண்டுகள் தூங்கிவிட்டு இப்போது தன் தூக்கத்தை தொலைத்த காரணத்தினால இப்போது 5000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறது. கோடை காலம் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் வெகு சிறப்பாக தெளிவாக திருப்பதியிலிருந்து வரும்போது அந்த விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் கோடை காலம் வந்ததில்ல, அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? சட்டமன்றத்தில் 24 மாதம் கழித்து தானே இதை அறிவிச்சிங்க. சட்டமன்றத்தில் 2021 அறிவித்த வாக்குறுதியை நாடாளுமன்றம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் நிறைவேற்றினீங்க. அதையும் அனைத்து மகளிருக்குன்னு சொல்லிவிட்டு திரும்ப அதை தள்ளுபடி செஞ்சீங்க. தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, கண்டிஷன் போட்டீங்க, நிபந்தனை விதிச்சிங்க. இப்போ தேர்தல் வர்ற காரணத்தினால அதையும் தள்ளுபடி செஞ்சு இன்றைக்கி அவங்களுக்கும் கொடுக்குறோன்னு சொல்கிறீங்க. அப்போ இது திமுகவுடைய இரட்டை வேடம். மக்கள் மீது அக்கறையோடு இதை அறிவிக்கவில்லை, இது மக்களை ஏமாற்றுகிற வேலை என்பதை மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும். நல்லா கேட்டுங்க தலைவர், இந்தியாவிலேயே மக்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது என்றால் அதில் பச்சை கொடி காட்டி வரவேற்கிற ஒரு இயக்கம் 54 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபித்து காட்டியிருக்கிறது. இது மாதிரி வழக்கு போடுறது, இது மாதிரி புறவாசல் வழியாக போகிறது, மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்காம செய்கிறது, பொங்கல் பரிசு 1000 ரூபாய் எதிர்த்து பொதுநல வழக்கு போட்டது யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும்ல. இது மாதிரிலாம் செய்கிறதெல்லாம் அவங்க தான், திமுக தான். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஏதாவது அந்த மாதிரி மக்களுக்கு கிடைக்கக்கூடியதை நலத்திட்டங்களை வரவேற்று தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரலாறு இருக்கே தவிர அதை தடுத்ததாக எந்த வரலாறு ஒன்றாவது சுட்டி காட்ட சொல்லுங்கள், நாங்கள் அதற்கு பதில் சொல்கிறோம். விஜய் குறித்த நயினா நாகேந்திரனுடைய கருத்து ஏற்புடையதா சார்? இல்லை, இன்னைக்கு காலையில் அவர் பாரத பிரதமர் 1ஆம் தேதி மதுரைக்கு வர்றாரு. அதற்கு மூத்த கால் நடுகிற விழா அங்கே நடந்துச்சு. அதில் பங்கேற்று புரட்சித் தலைவர் எடப்பாடியோடைய ஆணைக்கிறங்க நாங்கள் எல்லாம் பங்கேற்று தான் வந்தோம். அங்கே உங்களை மாதிரி ஒரு தோழர் கேள்வி கேட்டார், அதுக்கு அவர் விளக்கம் சொல்லிட்டார். சம்மந்தப்பட்டவர் விளக்கம் சொன்னதுக்கு பிறகு நான் அதில் விளக்கம் சொல்கிறது சரியா இருக்கு. அரசு நிகழ்ச்சியாக இருக்கலாம் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. அது பிரதமர் மோடி வருது எய்ம்ஸ் தரப்பு விழாவாக இருக்கும்ன்றீங்களா? உங்கள் யூகத்துக்கே விட்டு விட்டுறேன், அதான் நீங்களே யூகிச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த கூட்டணியே ஆடி போயிருக்குது, சலசலத்து போயிருக்குது, சலிச்சு போச்சு அவங்களுக்கு. நாங்கள் உழைச்சி அவங்க வரணுமான்னு கேட்குறாங்க. அதற்கு திமுகலேருந்து பதில் சொல்ல முடியல அவங்களால. அதனால் அந்த கூட்டணி கலகலத்து போயிருக்குது, உலண்டு போயிருக்கிறது, தோல்வி முகத்தில் இருக்கிறது. அதனால தான் இந்த சலசலப்பு ஏற்படுது. உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அதர் மாவட்டத்தில் அதர் பிளேஸில் பருப்பு வேகம் இங்கே தமிழ்நாட்டில் வேகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற மாநிலங்களில் இல்லை, சட்டியில் போட்டால் எல்லா பருப்பும் வேகும். அதிமுக மேலும் கூட்டணியில் கட்சியில் இணைக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல எண்ணத்தோடு நீங்கள் கேட்குறீங்க. அதுதான் எல்லாருடைய தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம், அதுதான் எங்கள் பொதுச் செயலாளருடைய விருப்பம், அதுதான். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் தலைமை எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள். அவருக்கு இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்களும், உள்துறை அமைச்சர் அவர்களும், தேசிய தலைவர் அவர்களும், மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் உறுதுணையாக இருந்து இதை மென்மேலும் மென்மேலும் மேலும் மேலும் வலிமையான கூட்டணியாக, வெற்றி கூட்டணியாக, என்டிஏ கூட்டணி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எதிரணியில் இருக்கிற இண்டி கூட்டணி நொண்டி கூட்டணியாக நொண்டி கொண்டு இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும் எப்போது தேர்தல் நடந்தாலுமே 2 திராவிட கட்சிகளோடையும் மாறி மாறி கூட்டணி பேசுறதுங்கிறது தேமுதிகவோட சமீபத்திய வழக்கமாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எது தேமுதிகவா? நீங்கள் அதான் சொல்கிறல்ல, எதையாவது ஒன்று சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டில் நல்லது நடக்கணும்னு நினைங்க, எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். அதெல்லாம் பெரியவங்க பேசிக்கிடுவாங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் கற்றுன்னு கற்றுனோம்ல மேடையில், அதை போடுங்க தம்பி, அதெல்லாம் பொதுச் செயலாளர் விவரமாக சொல்லுவார். 24ஆம் தேதி புதிய கட்சி தொடங்குற மாதிரி இருக்குன்னு அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்குருவீங்களா? இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் யாரை ஏற்றுக்கிறது, எல்லா விஷயங்களுமே எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க, தெளிவாக விளக்கம் சொல்லிட்டாங்க.
நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி தான் பேசுவோம். அதனால ஒரு பதில் தான். சமீப காலத்தையே அதிமுக மேல விஜய் வைக்கிற விமர்சனங்களையும் இதெல்லாம் எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா முன்னாடி மென்மையான போக்கு கடைபிடிச்சிட்டு வந்தீங்க. இல்லை இப்போ அவர் அதாவது அவர் திரைப்படத்தில் வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்து மக்கள் மத்தியில் வந்திருக்காரு. இது வரைக்கும் இன்னும் பரீட்சை எழுதலைல. பரீட்சை எழுதினா தானே மதிப்பெண் என்னன்னு தெரியும். இப்போ தானே எழுத போகிறாரு. எழுதட்டும், மக்கள் என்ன தீர்ப்பு மதிப்பெண் கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்த்துட்டு, அவருக்கு பரீட்சை எழுத தெரியுமா எழுத தெரியாதான்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செந்தில்நாதனும் உதயகுமார்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. அவருக்கு இன்னும் அனுபவம் இல்லை. அவருக்கு அனுபவம் பத்தலை. தமிழ்நாட்டில் என்னைக்கு கூட்டணி ஆட்சி என்னைக்கு மக்கள் எடுத்துருக்குறாங்க சொல்லுங்கள்? சுதந்திரம் அடைந்து எவ்வளோ காலகட்டமாச்சு? கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் மைனாரிட்டியாக இருந்துச்சு, மெஜாரிட்டியே இல்லை. அப்போ கூட கூட்டணி ஆட்சி கிடையாது, மைனாரிட்டி ஆட்சி இருந்தது. அதற்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் இருக்குது. இவர் புதுசாக அவர் ஒரு இதை சொல்கிறாரு, மக்கள்கிட்ட ஏதாவது எடுபடுமான்னு பார்க்குறாரு. ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் கருத்து சொல்கிறாங்க. எனக்கு என்ன முதல்ல வேண்டுகோள்னா, அவர் தமிழ்நாட்டை காப்பாற்றுறாரோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வராரோ இல்லையோ, அவரை பார்க்க வர்றவங்க செத்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க அவருக்கு முன் வருவாரா? அதுக்கு அவருக்கு அனுபவ பாடம் கற்றுக்கொள்வாரா? இப்போ இங்கே ஆர்ப்பாட்டம் வந்திருக்காங்க, எல்லாம் பாதுகாப்பாக வீட்டுக்கு போவாங்க. அவர் 41 பேர் இறந்ததை ஒரு நெஞ்சில் ஈரமே இல்லாமல் பேசுகிறாரு. அப்போ அவருக்கு என்னென்னா, எவன் செத்தாலும் சரி, எவன் சுடுகாட்டுக்கு போனாலும் சரி, நான் முதலமைச்சர்னு சொல்கிறத இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலையும் ஏற்றுக்கிட்டதா வரலாறே இல்லை. வரலாறு அவர் படிச்சிருப்பார், இல்லை படித்தவங்க எழுதி கொடுப்பாங்க, அவங்ககிட்ட கேட்க சொல்லுங்கள். மக்கள் மீது யார் அக்கறையோடு இருக்கிறார்களோ, மக்கள் நலனில் யார் உண்மையான அக்கறை செலுத்துகிறார்களோ, அவர்கள்தான் ஆட்சியும் அதிகாரத்திலையும் மக்கள் சேவையிலும் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் அவர் ரொம்ப பின்தங்கி களத்திலே இல்லாமல் இருக்கிறாரு. களத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாரு. காலமும் மக்களும் அதற்கு தீர்ப்பு சொல்வார்.